துள்ள துடிக்க பிடிச்சு பேசுடி. பாவியலா சீக்கிரம் ஆரம்பிச்சிட்டீங்களாடா? நீங்க 2 பேரும் உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டாங்கடி. கடைசி வரைக்கும் கோடு நாடுனே உன்னை அலைய விடுவாங்கடி. என்னையா திருவிழா ஒழுங்கா நடக்குதா இல்லை இவங்க மண்டையை உடைச்சிட்டுறாங்களா? சும்மாவே ஒரு ஊருக்காரங்க சேர்ந்தாலே எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. லேட் ஊருக்காரங்க வேறு சேர்ந்துருக்காங்க. அப்புறம் எப்படி ஒழுங்கா போய் சேர்வாங்க? இது வருஷ வருஷம் நடக்கிறது தானேயா? நீ என்ன புதுசாக கேட்குற? சித்தப்பா டீயை சொல்லு. ஒன்றும் கொடுக்காம காய அதுக்குள்ளேயும் பறிச்சுக்கிச்சா? ஐயோப்பா ஐயோப்பா ஐயோப்பா. என்ன பாக்குற? இன்ஸ்பெக்டர் என்ன வரலையாக்க? ஏப்பா என்னடா இம்பிட்டு அடி அடிச்சிங்களே, ஏதாவது கஞ்சி கிஞ்சி வாங்கி கொடுத்துற ஐடியா இருக்கா இல்லையா? இருங்கடா, இன்ஸ்பெக்டர் திருவிழா முடிஞ்சு வரும்போது உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாரு. இப்படி பேர் இருக்கும்போது ஓரமா செஞ்சு விட்டீங்களா? சபதத்தை நிறைவேற்றி விட்டீங்க. ஏன்டா வீர பரம்பரை சார். என்ன சித்தப்பா? போன திருவிழா நான் கொஞ்சம் அசந்தனா அவன் என்னை இங்கெல்லாம் குத்திருப்பான். தவசம் கொண்டாடி இருக்குன்னு நேரம். இன்னைக்கு அவன் எதுக்கு போயிருந்தானா? அடுத்த வருஷம் அவனுக்கு தவசம். என்னடா அவனு தானே இருந்த மாட்டீங்கடா. வாரிசு ஜெயிலு ஸ்டேஷன் உன் காலத்தை கழிச்சிருங்க. என்ன எவ்வளோ கூட்டு வரீங்க? ராட்டினத்துக்குள்ள கத்தியை ஒழிச்சு வச்சிருந்துருக்காயா. இவங்களுக்கு பூரா வெஞ்சா வெப்பன் சப்ளை பண்ணியிருக்கான். என்ன சப்பல? வெப்பன் சப்ளை. எப்படி? இந்த கத்தியை கொண்டு போய் அந்த கத்தியோட சேர்த்து வை. இவனையும் என் செல்ல போடு. எப்படி சார் ஆளை கரெக்டாக கண்டுபிடிச்சு தூக்கிட்டு வந்துட்டீங்க? ஆளு வீரப்பண்ண சுட்ட டீம்ல எஸ் ஆனவர்ல வாங்கியிருந்தேன். எப்படி 2 நாள்ல ஓட்டி கடனை கட்டி போடலாம்னு நம்பிக்கையில் இருந்தேன். அதற்கடுத்து கூட்டு வந்துட்டீங்களே. அவங்களுக்கு எனக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு? போட செஞ்சவன். இந்த பெருசு புடி. என்னத்த கண்ணாடியை போட்டு பொம்பளை படத்தை பார்த்துக்கிட்டு இருக்க? ஆஹா வந்துட்டாங்க. ஸ்ட்ராங்கா அண்ணங்களுக்கு டீயை போடுறா. ஸ்பெஷலா சாதாவா? ஸ்பெஷலே போடுறா. சௌக்கியமா கேக்குறல்ல, வாயை திறந்து சொல்லாம்ல. என்னடா பாசக்கார பேவிலியா இருக்க? என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு என் நிலத்தை பத்தி எந்திரிச்சு போலாம். என்ன போடுறீங்க? எந்திரியா போலாம். இந்த டீ குடிச்சு வந்தப்பா வாயா இது இப்படி கலக்கிட்டல. என்னதான் சொந்தமா இருந்தாலும் ஊர்ல பெரிய மனுஷன் இல்லையா? பொது இடத்துல வச்சு லந்த கொடுத்துக்கிட்டு இருக்க. ஏண்டா வயசுக்குன்னு ஒரு மட்டு மரியாதை கிடையாதா? இந்த அநியாயம் பண்றியடா. கூடவே சுத்திரிய செவ்வால நீயாவது புத்தி சொல்லக்கூடாதாடா? எங்கெங்க கேக்குறான்? கண்ட நாயெல்லாம் புத்தி சொல்லண்டா ஒழுங்காடுறான்னா கேட்கணும்ல. நீ சொல்லிட்டல்லப்ப. ஏண்டா நான் தான் கிடைச்சனா உங்களுக்கு இன்னைக்கு? ஒழுங்கா டீயை குடிச்சிட்டு இடத்த காலி பண்ணுங்கடா. யோ அதை ஓனர் சொல்லியா? யாருடா ஓனரு? டக்ளஸ் என்ன? யாரு டக்ளஸ் அண்ணனா? ஏண்டா நேத்தா அவனை வேலைக்கு சேர்த்தேன், அவனை போய் ஓனர்ன்றீங்க. ஏண்டா நீயா ஓனரு? யோ மரியாதையா பேசியா? அவரே பாவன் உன்னை வேலைக்கு வச்சிருக்காரு. விரட்டி விட்டுற போற. என்ன வேலைக்கு வைக்கிறது? ஏண்டா ஊருக்குள்ள இப்படித்தான் சொல்லிக்கிட்டு தெரியா? எப்படி நீ கலங்க சித்தப்பா. சொன்னாலும் சொல்லி இருப்ப. வெளியே போடா முதல்ல. சந்தோஷமா? நீ ஓனர் இல்லையா? ஓடே அவன் அப்படிதானே சொன்னான். பைபிள பொய் சொல்லிட்டான் போல இருக்கு. போடு 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 போடுங்கப்பா. எனக்கு அதெல்லாம் முடியாது. காசு இருக்கா? டேய் நான் உன் சித்தப்பன்டா. எங்கிட்டே காசு கேட்குறியா? வீட்டில் ஆட்டில் சித்தப்பா பெரிய போங்கிட்டு. ஏன் நீ எனக்கு கடன் கொடுக்க மாட்டியா? கடன் கொடுத்தா ஆட்டை கை மாறிடும். உனக்கு தான் ஆட்டை பிடிக்கல. ஓரமா ஒதுங்கி உட்காருப்போ. வெய்யே வைக்கல இருக்கட்டும்டா. வைக்கிறியா? என்ன சொல்ற? என்கிட்ட காட்டுவான் வீரத்தை. நேற்று நெஞ்சில பச்சையை குத்தி விட்டு போயிட்டா. யாரு ஒன்றும் வாங்கி கொடுத்து ஒண்ணுமே தெரியாத மாதிரி உனக்கு இருக்கா? டே என்ன இருக்கு பாப்பா? தெரிஞ்சா சீவங்க. ஓசில கடைசின்னு குடிச்சிட்டு குப்புற வந்துட்டு அவனை சொல்லு. என்னப்பா கழட்டி விட்டாங்களா? காசு இருக்காடா? பீரோல இருக்கு. சாவி தான் இருக்குது. இல்ல இருப்பா. உங்களோட செயின் சுத்தின காசு எங்க இருக்கு? கேக்குற பாரு. இப்போ உனக்கு காசு தானே வேணும்? இந்த வாரம் பாரு. அவனை புடி. அதை வச்சிருக்கேன் நிறையா. இல்ல அவனே ஒரு அண்ணக்கா அப்படி பையன். அவன்கிட்ட என்னடா இருக்கும்? இருக்கு. நான் அப்படிதான் சொல்லுவேன். இல்ல டக்ளஸ் என்னப்பா? இங்க வாடா. எதா இருந்தாலும் அங்கே இருந்து சொல்லப்பா. எனக்கு பல சொல்லி எனக்கு. ஏண்டா காசாடா வச்சிருக்க? ஆமா இருக்கு. அதுக்கு என்ன இப்ப? ஏதுடா காசு? வட்டிக்கு வாங்கி வச்சிருக்கேன். மாடு வாங்க போறேன் தெரியும்ல? மாடா? அது எதுக்கு? இந்த மீல எவனும் என் வேலையை கெடுக்க முடியாதுல்ல. நானே முதலாளி. நானே கெடுத்துக்கிட்டாத்தான் உண்டு. இதாண்டா நான் உங்களை சந்திக்கிற கடைசி சந்திப்பு. என்னப்பா? இன்னைக்கு நீ மாடு வாங்குவ, நாளைக்கு வயலை வாங்கி வீட்டை கட்டி பிரசிடென்ட் ஆயிடுவ. எலெக்ஷன் வரும்.
எம்எல்ஏ ஆகி மந்திரி ஆகி ஒரு நாளைக்கு சிஎம் ஆயிடுவ. நாங்க உனக்கு போஸ்ட் ஓட்டிக்கிட்டு இருக்கணும். நீ கார்ல டாட்டா கட்டிட்டு போயிட்டு இருப்ப. ஒத்த மாடு தானே வாங்க போறோம்னு சொன்னேன். அதுக்கு நீ போஸ்டர் வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்ட. இப்போ உனக்கு என்ன வேணும்? இங்க கச்சேரி நடக்குதுல்ல, வந்து ஒரு கை போடுறது. எனக்கு நிறைய சோழி அடக்கியா விடியா. வாடா, எங்களுக்கெல்லாம் ஜோலி. ஆளைய போட்டு மஞ்சள் தண்ணி ஊத்தி வெட்டுறதுக்கு ஆள் தெரிய சிக்க மாட்டேன். நீ சிட்டு பொண்ணு. ஏய், எதுக்கப்பா கயிறு? கேட்கிற பாரு கேள்வி கேணத்தனமா இருக்கு. மாட்டை வாங்கி பையிலையா போட முடியும்? கயத்தை கட்டி தான் இழுத்துக்கிட்டு வர முடியும். அப்பா நீ கிளச்சி விட்டு வேகமா போடப்பா, எனக்கு பல சோழி இருக்கு. ஆட்டைக்கு எவ்வளவு வச்சுக்கலாம்? உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுது? இங்கே கத்தி எடுக்கிறதே நீங்க, களத்துல நாங்க தாண்டி. நாங்கன்னா சீட்டை கையில தொட்டோம்னு வச்சுக்க, கட்டுல உள்ள சோக்கர் புல்லா தானா கை வழிய ஏறி வந்து உட்காந்துக்கிறேன். போடு. அப்போ ஒரு 200 ரூபா வச்சுக்கலாமா? எம்மிட்டு வேணாலும் வச்சுக்க. இந்தா வெட்டி விடு. போட அண்ணனுக்கு டொருனை வாங்கிட்டு வாடா. ஜேஸ்ட் குடிக்கிறான் தம்பாலான்னு அப்படின்னு சொல்ற? சரிடா. 13 சோக்கரா இருந்தா எப்படிப்பா அடிக்கிறது? கலர் வாங்கிட்டு போனே. வீரே சொல்லி வைடா. அண்ணன் ஜெயிச்சிட்டு வந்துறேன். கொஞ்சம் போடுறா அம்பி. இந்த ஓடியாந்துருவேன். இப்ப வந்துருவேன். அட கையிலே அடிச்சிருக்க. முடிஞ்சு. ஏனே கலர் வாங்கிட்டு போனே. சன்ன சன்ன நீ விளாடுன்னு விட்டதை பிடிக்கணும். இந்த ஆட்டைக்கு 500 போடியா. ஏய், பருத்தி விருது வேலையை பார்த்தியாடா? ஏய், உன்னை தானே கேட்குறேன். அவங்களா காசை வாங்கிட்டு உள்ள பிடிச்சி போடாம வெளியில விட்டுருக்கிய. இன்னும் எத்தனை பேர் குடிய கெடுக்க போறாங்களோ? டேய், நான் என்னடா கேட்குறேன், நீ என்ன சொல்ற? மேலதான் இருக்காங்க, நிறைய வச்சிருக்காங்க, போய் வாங்கிக்க போ. சரி, கழுதுலடா கயிறு. நாண்டுட்டு சாக போயா. ஏஸ்தப்பா, மாடு வாங்க போனா மஞ்சள்லாம் தடவையா கொண்டு போவாங்க. 28, 29, 30. உங்களை எங்களாண்டா சேர்றது? என்கிட்ட நல்ல அடப்புல போய் தான் திமிர் எடுத்து போய்த்துறீங்க. ஒழுங்கு பிடிச்சி ஆதா வர மாட்டீங்களோ? அங்க எங்களை பிடிச்சி ஏறுறாங்க. எங்கள்கிட்ட வாங்குறல்ல, அங்கேயும் வாங்கிக்கிற வேண்டியதானே. வந்தா போச்சு, கொண்டாங்க. ஏன்டா அப்ப வேதா வரல? நாளைக்கு மரியாதை 2 பேரும் கோர்ட்டுக்கு வர்றீங்க. வாரம் ரீகால் பண்ணணும். என்னங்க பேச்சுவாக்கில் மொத்தமா உள்ள வச்சிட்டீங்க? இந்தா இதை வச்சு நாங்க என்ன செய்யறது? என்னமோ கல்லோட சமைச்ச மாதிரி கணக்கா கேட்குறா, குத்துனா. ஏங்க, அதுக்காக மொத்தமா எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு போயிட்டா அப்படியே? கொண்டாங்க. போலீஸ்காரன் பாக்கல கை வைக்கிறியா? இந்த கருவாய பேண்ட் ஷர்ட்டை கழட்டி நம்ம போட்டு ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டா. வேணாஸ்தப்பா, இவன் வெறும் கான்ஸ்டபிள். உனக்கு இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ்ஸே வாங்கி தரேன். இவன் அடிச்சு தின்னம்னா 1 வருஷத்துக்கு தீங்களாச்சுப்பா. அவ்வளவுதானே, கிளவிட்டு சொல்லி உப்பு கண்டம் போட்டுருவான். அன்னைக்கு திருவிழாஸ்தப்பா, அம்பூட்டு பேக் பண்ணி வேட்டி ஒத்துட்டாஸ்தப்பா. அதுதான் ட்ரெஸ்ஸை கழட்டிடலான்றேன். நீ என்னமோ இன்ஸ்பெக்டர் ட்ரெஸ் வாங்கி தரேன்னு சொல்ற. வீரா, நமக்கு என்ன நேர்த்தி கடனா இந்த பண்ணியை தூக்கி சமைக்கிறதுக்கு? சித்தப்பா, கோயில் வந்துருச்சு. இவனுக்கு மொட்டையா போட்டு சந்தனத்தை பூச வேண்டியதுதான். நீ மொட்டையை போடுவியோ கொட்டையை போடுவியோ, முதல்ல இவனை கீழே போடுறான். 150 கிலோ இருப்போம் போல ஆட போடுறா. ஒரு நிமிஷம். திருவிழாவில் பல பேர் முன்னிலையில் உன் வேட்டி அவிழ்த்து அசிங்கப்படுத்திய போது அமைதியாக இருந்தோம். அம்மா, நாம் ஏமாற்றி சம்பாதிப்பதை இவன் மொத்தமாக சுருட்டிய போதெல்லாம் பொறுமை காத்தோம். ஆனால் இன்றோ கேவலம் இவன் அழுக்கு சட்டை பையில் கை வைத்த குற்றத்திற்காக என் கன்னத்தில் அறைந்து நம் பரம்பரையை களங்கப்படுத்தி விட்டான். ஐயோ, அவமானம் அவமானம். பொறுத்தது போது மகனே, பொங்கி எழு. எங்கே உன் உடைவாள்? எடு. அறுத்து விடு, அறுத்து விடு, அறுத்து விடு. நீதிபதி எங்களை பார்த்து பரிதாபப்பட்டார். ஏன், நீதி தேவதை எங்களை பார்த்து பரிதாபப்பட்டது. எங்களை சுற்றம் மறந்தது, சொந்தமும் மறந்தது. வந்துருச்சு. ஐயோ, வந்துருச்சா? தாயலடா சாமி. பாக்குறத பாரு. ஏய், யார் அவன் மௌத்த திருப்பிக்கிட்ட? டேய் மவனே, நம்ம டக்ளஸ். ஏய், நீ எங்கடா இந்த கோஸ்ல? அதான் எங்க போனாலும் பொழைக்க விட மாட்டேங்கிறீங்களா? அதுக்காக நீ என்னடா பண்ண போற?
பாட்டு பாடினவன் கூட ஆடினவுல கூட்டிட்டு ஓடி போயிட்டேன். அதே இந்த கோஷ்டியில சேர்ந்துக்கிட்டேன். உனக்கு பாடெல்லாம் தெரியுமாடா? அதான் பழகிட்டம்ல. பழகுவ. ஏய், அது என்ன கொண்டையில சூரியகாந்தி பூவா? கண்ணத்துல என்னடி ஜிகினாவா? சிலுக்கு மாதிரியே இருக்க. பொன்வண்டே, உன் குரூப்புக்கு எல்லாத்துக்கும் சொல்லுற, இன்னைக்கு ஒரு ஆட்டம் போட்டு தான் போறீங்க. அடையா நீங்க வேற ராத்திரி பூரா நரிக்கூடி பிரசன்ட் எங்களை ஆடவா விட்டேன். பக்கத்திலேயே வந்து நின்று மயக்கப்படி பெண்டா கழட்டி விட்டுட்டேன். இதுல நீங்க வேறையா? பிள்ளைய ஊரம் டயர்டா இருக்கு. ஆமா, நீ விலைக்கு சொன்னோன்னு விட்டுருவாங்களாக்கு. நம்மள இன்னைக்கு கும்மி அடிக்காம விட மாட்டாங்க. சும்மா ஒரு ஜாலி பேச்சக்கொரை அந்த அலைகளை ஆடச் சொல். அவனே சொல்லிட்டான், ஆடாம போனா வெட்டி போடுவேன். ஏந்திரிச்சு வாங்க, ஆடல விட மாட்டாங்க. என்னக்கா இவங்களோட இந்த நியாயம்? ரவுண்ட ஊதுறா. அண்ணே, நீ சென்டர்னு எனக்கு தெரியும்னே, ஊசி தெரியாதுல்ல. வலிக்கிறான், மிதோ குத்துறா. அவ்வளவுதான். என்னடா இவ்வளவு சுறுசுறுக்குங்குது? அப்படித்தான் இருக்கும். அன்னைக்கு அவ குத்தும் போற பூ போல குத்திட்டு போயிட்டாடா. இல்லை, ஆள்காலில் போட்டு அமுங்கி போய் படுத்து போட்டு பேச்சப்பாரு பூ போலையாம். அண்ணே, அன்னைக்கு நெஞ்சில் மட்டும் இல்லை, எங்கன குத்தி இருந்தாலும் உனக்கு தெரிஞ்சிருக்காத. இல்ல, அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு வலிக்காம குத்திடுறேன் பார். குத்திட்டேன், முடிஞ்சு. டேய், என்னடா முடிஞ்சு? பருத்தி வீரன் முத்தழகு. அதேங்கடா. எது? அதான்டா சீட்டு கடையில் இருக்குமே, ஆட்டின்னு அதை போட்டு அம்பா உள்ள விடுறா. அதுக்கு இன்னும் பத்தாகும்ல. முதல்ல குத்துறா. நான் ஒன்றுனே, என்னதான் ஆட்டியன் போட்டு அம்பு விட்டாலும் டைமண்ட் போட்டு அம்பு விட்டாலும் சோடி பொறுத்து அம்புட்ட ஒன்றும் சுகமா இல்லையே. ஏய், உனக்கு இப்போ விழுவ போகுது. என்ன பார்க்குற? அந்த பிள்ளை பேரில் தான் அழகு, நீ ஆளே அழகுல. ஏய், குத்துறா. இது கிளவிட்ட மொச்ச கொடை குழம்பு செய்யாதன்னா கேக்குதா? ஏய், என்னடா அது? இது நெஞ்சில ஏதோ கூட சேர்ந்த மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை, போப்பா. காட்டுறா. என்ன அது? தோளுக்கு மேலே வளர்ந்த போல சட்டையில் எடுத்து பார்க்குற, விட்டா வேட்டி எடுத்து பார்க்க போல இருக்கு. போப்பா. என்னடா இப்படி சதிச்சுக்கிற? காசு இருக்கா? காசு கேட்டா காலை சூடு. ஏய், இரு, நானும் வர்றேன். எங்கே வர்ற? 1000 வேலை இருக்கும். போகிற இடத்துக்குள்ள உன்னை வீட்டை தெரிய முடியுமா? பொறுப்பா வீட்டில் இருக்கியா பெரிய மனுஷன் மாதிரி? வாராம்ல குடிச்சா கூட போ. ஏய் கிளவி, சும்மா என்னையவே திட்டிட்டு இருந்தல்ல, இனிமே அவன் என்ன மாதிரிலாம் ஆக மாட்டான். அவன் நல்லா வருவான் பாரு. என்ன சொல்ற? நீ வேணா பாரு, அவன் நல்லா வருவான். ஏண்டி பின்னாலே வர்றானே, பேசாம வா. திரும்பாத வா. வெடி போட்டாலே கேட்காது இந்த கலைக்கு, இது எப்படியா காது கடிச்சு? நீ ஏன் பாம்பு எனக்கு உசுசுன்னுட்டு? முத்தலே சும்மாரா, உங்களுக்கு கூப்பிட தெரியுமே, உசுன்னு கூப்பிட்டு இருக்கோம். பப்ளிக் பிளேஸ்ல அப்பெல்லாம் கூப்பிடக்கூடாதா? காதல்னா நான் சுக்கா இருக்கணும். நீயே கூப்பிடுவா. முத்தழகு, முத்து, அழகு, முத்தழகு, கருவாச்சியா? அடி நாய ஒண்ணு. நம்ம பாச முன்னாடி கேளு. என்ன? இது அவங்க நாசு காக்கும். கோயிலுக்கு வந்து தொலை, பாப்பா போலாம். நீ என்னப்பா காத்துல படைஞ்சு இருக்க? அண்ணன் கண்ணிலேயே பேசுவேன்டா, ஆனா அவளுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை பாரு. படிப்பும் 9ஆம் கிளாஸ் ஃபெயில் தானே. என்னது?
செய்வாங்க. சின்ன வயசுல தூக்கி கொலை தஸ்தப்பா. அதை போய் மட்டும் மரியாதை பேசினா பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா? அதான் கோவம் வந்துருச்சு, அடிச்சு விட்டேன். அதுக்கு நம்ம இளவு விழுந்த மாதிரி காட்டிலே மேட்டில் வந்து கணக்காசிக்கிட்டு இருந்தா எப்பவும் போல பக்கத்துல வந்து நீயா பேச வேண்டியதானே? இல்லை நீ வேணா நீ அடிச்சிரு, இந்தா அடி, இங்கே வேணா அடிச்சுக்க. நான்லாம் உன்னை மாதிரி அழுக மாட்டேன் தெரியுமில்ல. இப்போ என்ன சொல்ல வர? இனிமே நீ மட்டும் ஒத்தையாவே நினைச்சிட்டு இருக்க வேண்டியதில்ல, இங்கேயும் வந்துருச்சுல்ல. போதையில கீதையில ஒன்றும் உளரலையே. என்ன எல்லா நேரமும் அப்படியே இருப்பாங்க? நாங்களும் தான் கிறுக்கு பிடிச்சி தர்றோம். இப்பெல்லாம் ரேடியோவில் வெறும் லவ் பாட்டாதான் கேட்க பிடிக்குது. புல்லடிச்சும் போதை இல்லை, புல்லட் பீர் அடிச்சும் கிக்கி இல்லை, கல்லு குடிச்சும் தூக்கம் இல்லை, கண்ணை மூடுனா கனவுல நீதானே. வேற யார் வருவா? சூப்பர்ப்பா, நீ இந்த மாதிரி பேசுன பார்த்தே இல்லப்பா. அண்ணன் தாண்ட போயிட்டு பேசு. போடா. ஆமா, உன் வேலை முடிஞ்சுமே கழித்து விட்டுருவே. என்னது? அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நாங்க வேற வச்சிருக்கோம்ல. டடா 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 டடா. பத்தியா எப்படி அம்புட்டு இருக்கோம் பாத்தீங்கல்ல? பாரு, நல்லா பாரு, சூப்பரா இருக்கா? சாஞ்சிக்கலாம்ல. ஏய், போதும் ஆடுறத நிறுத்து. இந்தப்பா, நீ போலீஸ் ஸ்டேஷன் கோடு போயிட்டு வரவேன். அந்த புள்ளி விரும்பணும் உண்மைதான். எந்த புள்ள? அந்த புள்ள முத்தாளு. இது அவ மத்தவங்க பிடிக்கல. நாம என்ன செய்யணும்? மரியாதை ஒதுங்கிக்கணும். உனக்கு ஊருக்குள்ள வர பொண்ணு கிடைக்கலையா? என்ன சொல்லுது போனதுன்னு? 7:30 இது வந்தாலே ஏதாவது வில்லங்கத்தெல்லாம் கொண்டு வரான். இப்ப என்ன கொண்டு வந்திருக்கு? ஏய், பொண்ணுன்னு சொன்ன ராளையா போடா, வயசு மேல பேசுறா. யோ, உனக்கெல்லாம் என்னையா மரியாதை? உன் பரம்பரை பத்தி எனக்கு தெரியாது. புதைச்ச பணத்தை தோண்டி காசு எடுத்து தின்ன பையங்க தானே நீங்க. டேய், நீ ரொம்ப ஓவரா பேசுறா. நீ ஒண்ணே பயப்பட வேண்டாம். நீ என்ன பேசுற? பொறுமையாரு. சும்மா போயா. ஆள் இருக்கிறதுக்கா நீ என்ன வேணாலும் சொல்லுவியா? மோனே, பார்த்து சூதானமா நடந்துக்க, இல்லைன்னா அவன் ஒன்னையும் தின்றுவான். அவன் பேசிட்டு இருக்க. ஏன்னா நாளோட ஜெயில் பண்ணி சண்டி எடுப்பா. நான் அந்த காலத்துல பாலம் உடைச்சல பணங்கள் வேணும்டா. பல்லாங்குழி விளையாண்டியா? அப்படி என்ன சமைஞ்சிருந்தியா? என்ன வந்தா போச்சா? நீ வெளியே இப்படி ஜெயிலுக்கு போயிட்டு வந்து கேஸ் எத்தனை வருஷம் ஜெயில் பண்ணா? எந்த வேலை என்ன போய் தெரியாது. நான் சொன்னா செஞ்சிருவேன்டா. நான் கேளுமாமா. வேணாண்டா, நக்கல் பண்ணாத. பாக்குறியா? இதே இடத்துல 5 நிமிஷம் சங்க அடிச்சுடா. ஐயோ ஆண்டவா. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஊழப்ப சவுண்ட் ஓவரா இருக்கு. என்ன நான் இருக்கும் போதே சித்தப்பன அறுத்துருவியா நீ? என்ன அப்படி அடிக்கிற? என்ன மாப்பிள்ள என்ன பொண்ணா கொடுத்துருக்க? எந்திரி. ஏண்டா மோனே, ஏண்டா சின்ன பையல போட்டு இந்த அடி அடிக்கிற? எந்திரியா? என்ன இங்க வாடா. தோல்ல துண்டை போட்டு எப்ப பார் ஊருக்குள்ள பஞ்சாயத்து பண்ணிட்டு. இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல யாராவது பெரிய வந்தா வர சொல்லு. நானே இன்னைக்கு தான் அவகிட்ட என் லவ் சொல்லி போயிருடா. வெள்ளத்திலயா போடுறா. ஐயோ ஐயோ வலிக்குதுடா. ஏறாம்டா. விட்டுருங்க.